اللهم لك الحمد كله اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك الملك كله ولك الخلق كله بيدك الخير كله إليك يرجع الأمر كله اللهم إنا نسألك الخير كله ونعوذ بك من الشر كله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم أنت ربنا لا إله إلا أنت خلقتنا ونحن عبيدك ونحن على عهدك ووعدك ما استطعنا ونعوذ بك من شر ما صنعنا ونبوء لك بنعمتك علينا ونبوء بذنوبنا فاغفر لنا فإنه لا يغفر الذنوب إلا أنت يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. நிலைத்திருப்பவனே, எப்போதுமே ஹயாத்தாக இருப்பவனே, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நாங்கள் உன்னிடம் இரட்சிப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா நிலைகளையும் ஒழுங்குபடுத்தி தருவாயா. உன்னிடம் நாங்கள் முறையீடு செய்கிறோம். எல்லா நிலைகளையும் ஒழுங்குபடுத்தி தருவாயா. ஒரே ஒரு நொடி கூட எங்களை எங்களுடைய நஃப்ஸிடத்திலே ஒப்படைத்து விடாதே அல்லாஹ். உன்னுடைய கண்ட்ரோலிலே எங்களை வைத்துக்கொள். ஷைத்தானுக்கு இடம் தந்து விடாமல் காப்பாற்றுவாயாக. ஷைத்தானுடைய வலையிலே சிக்கிண்டு விட்டோம் அல்லாஹ். அவனுடைய வலையிலிருந்து நீ தான் எங்களை விடுவிக்க வேண்டும் அல்லாஹ். சுயமாக நாங்கள் அவனிலிருந்து விலக முடியாது அல்லாஹ். உன்னுடைய குவத்தை கொண்டு எங்களை ஷைத்தானிலிருந்து தூரமாக ஆக்கிடுவாயா. உன்னுடைய முழு பார்வையில் எங்களை கொண்டு வந்திடுவாயா. அல்லாஹும்ம இன்னா நஸாலுக் பினூரி வஜ்ஹிகல்லதீ அஷ்ரகத் லஹு ஸமாவாத்து வல் அர்த். உன்னுடைய நூரை கொண்டு, உன்னுடைய பேரொளியை கொண்டு பூமிகள் ஒளிருகின்றன, வானங்கள் ஒளிருகின்றன. யா அல்லாஹ், அந்த நூரை கொண்டு கேட்கிறோம். வபிகுல்லி ஹக்கின் ஹுவ லக். எல்லா விதமான உரிமைகளும் உனக்கே இருக்கின்றன அல்லாஹ். உன்னிடம் இருக்கின்ற உரிமைகளை கொண்டு கேட்கிறோம். வபிஹக்கி ஸாயிலீன அலைக். உன்னிடம் கேட்பவர்களுக்கு கேட்பதை கொடுப்பதை நீ கடமையாக்கி கொண்டாய் அல்லாஹ் நீனே. அந்த உன்னுடைய கடமையை கொண்டு கேட்கிறோம். அன் துகீலனா, எங்களை நீ மன்னிக்க வேண்டும். வான் துஜீரனா மினன்னார் பிகுத்ரத்திக். நரகையிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். உன்னுடைய வல்லமையை கொண்டு, உன்னுடைய குதிரத்தை கொண்டு. உன்னுடைய குதிரத்து இல்லாமல் நாங்கள் நரகிலிருந்து பாதுகாப்பு பெற முடியாத அல்லாஹ். எங்களுடைய இபாதத்தை கொண்டோ, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டோ நரகிலிருந்து நாங்கள் மீள முடியாத அல்லாஹ். எந்த இபாதத்தாக இருந்தாலும் நீ எங்கள் மீது இரக்கம் புரிந்தால் மட்டுமே
ரஹமத்து புரிந்தால் மட்டுமே எங்களால் நரகிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் அல்லாஹ். எனவே தான் கேட்கிறோம், உன்னுடைய குதிரத்தை கொண்டு எங்களுக்கு காப்பாற்றி அருள்வாயாக. அல்லாஹும்ம ஜஅல் அவ்வல ஹாதன் நஹாரி ஸலாஹா வ அவ்ஸதஹு ஃபலாஹா வ ஆகிரஹு நஜாஹா. பகல் பொழுதின் தொடக்கத்தை இணக்கமானதாக ஆக்கி வைப்பாயாக, சரியானதாக ஆக்கி வைப்பாயாக. அதனுடைய நடுப்பகுதியை மறு உலகத்தின் வெற்றியாக, மறு உலகத்தின் வெற்றியின் சாதனமாக ஆக்கி வைப்பாயாக. அதனுடைய கடைசியை, பகலுடைய கடைசியை இந்த உலகிற்கு தேவையான நஜாஹை, வெற்றியை தருவாயாக. இந்த உலகத்திலே தேவையான வெற்றியையும் தந்தருள்வாயாக, மறு உலகத்துக்கு தேவையான நிரந்தரமான வெற்றியையும் தந்தருள்வாயாக. நஸஅலுக கைரத் துன்யா வல் ஆகிரா யா அர்ஹமர் ராஹிமீன். இரக்கம் காட்டுபவர்களிலெல்லாம் இரக்கம் காட்டுபவனே, இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் எங்களுக்கு சிறப்பை தருவாயாக, நலவை தருவாயாக. அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா. நாங்கள் செய்த குற்றங்களை, நாங்கள் செய்த பாவங்களை எங்களுக்கு நீ மன்னித்து விட வேண்டும் அல்லாஹ். வக்ஸி ஷைத்தானனா. எங்களுடைய ஷைத்தானை கேவலப்படுத்தி எங்களுடைய ஷைத்தானிலிருந்து எங்களை நீக்கிடுவாயாக. வஃபுக்கி ரஹானினா. யா அல்லாஹ், ஃபுக்கி ரஹானினா. எங்களுடைய ஷைத்தானுடைய பொறுப்பில் எங்களுடைய கழுத்துகள் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ். அதிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக. வஸக்கில் மீசானனா. எங்களுடைய தராசை கனமானதாக ஆக்கி வைப்பாயாக, நன்மைகளை கொண்டு கனமானதாக ஆக்கி வைப்பாயாக. வஜஅல்னா ஃபின் நதியில் ஆலா. உயர்ந்த அந்தஸ்துடைய நல்ல மக்களுடைய மேல்தரத்திலே எங்களை நீ ஆக்கி வைப்பாயா. அல்லாஹும்ம கினா அஸாபக் யௌம தபஅஸு இபாதக். உன்னுடைய அடியார்களை எல்லாம் நீ எழுப்புவாயா அந்த நாளில். உன்னுடைய அதாபிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயா. ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய அடியார்கள் தங்களுடைய உடல்நிலையை பற்றி சொல்லி துவா செய்யுங்கள் ஹஸ்ரத், புகாரி மஜ்லிஸுடைய துவாவிலே என்று யா அல்லாஹ் கெஞ்சி கேட்கிறார்கள். அல்லாஹ் விருதாசலத்திலே நூர் முகம்மது நூரி மௌலவி அவர்கள் பல மாதங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார். இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச முடியாமல், அவர் என்ன பேசுகிறார் என்பதையும் புரிய முடியாமல் இருக்கின்ற அளவுக்கு துவா செய்யுங்கள் ஹஸ்ரத், துவா செய்யுங்கள் எனக்கு என்று அழுது சொன்னார். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார், உன்னுடைய தீனுடைய கல்வியை கற்ற அவர் ரொம்பவும் சிரமப்படுகிறார். சுகமின்மையின் காரணமாக உடல் நலத்தை தருவாயாக அவருக்கு, பலத்தை தருவாயாக அவருக்கு, ஷிஃபாவை தருவாயாக அவருக்கு. யா அல்லாஹ், அவரின் காரணமாக மற்றவர்களுக்கு உண்டான சுமையை குறைத்திடுவாயாக. எந்த கஷ்டமும் இல்லாமல் யா அல்லாஹ் இந்த உலகத்திலே அவரை வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், மிக இலகுவாக அவருடைய அஜல் முடிந்துவிட்டால் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் நீ அவரை அழைத்து கொள்வாயாக. அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இதை போன்று எத்தனையோ அடியார்கள் விசேஷமாக துவா செய்யுங்கள் என்று சொல்லி யா அல்லாஹ் கேட்டுக்கொள்கிறார்கள். அல்லாஹ், உனக்கு தெரியும் அல்லாஹ் அவர்களை எல்லாம், அவர்களுடைய முறையீடுகளை எல்லாம் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அல்லாஹ், ஒப்படைத்து விட்டோம் அல்லாஹ்.
அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவாயா, சுகத்தை தருவாயா, உடல் பலத்தை தருவாயா, கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயா, சிக்கல்களில் இருந்து அவர்களை விடுவிப்பாயா, அவர்களுடைய பிள்ளைகளின் மூலமாக அவர்களுக்கு பரக்கத் செய்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய ஊர் பிள்ளைகள், வாலிபர்கள், இளைஞர்கள் குடும்பத்திற்காக கடல் கடந்து சம்பாதிக்க சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையை லேசாக ஆக்கிடுவாயா, அவர்களுக்கு கிடைக்கும் சம்பளங்களை பரக்கத்துடையதாக ஆக்கி வைப்பாயா. அவர்கள் தங்களுடைய மனைவி மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்து அவர்களுடைய துஆக்களை எல்லாம் பெற்று உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக ஆக்கி வைப்பாயா. நாங்கள் நடத்த இருக்கின்ற பொன் விழா புகாரி ஷரீஃபுடைய 50வது ஆண்டு விழாவை பரக்கத்தான விழாவாக, பயனுள்ள விழாவாக ஆக்கி வைப்பாயா. எங்கள் ஜாமியாவிலே கல்வி பயின்ற உலமாக்கள் மன்பைகள் சங்கமம் என்ற முறையில் டிசம்பர் 23 ஒன்று கூடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பயணத்தை பாதுகாப்பான பயணமாக ஆக்கி வைப்பாயா. அவர்கள் இங்கே வந்து அவர்கள் கற்ற அந்த கல்வி ஸ்தாபனத்தை பார்த்து, அவர்களுக்கு உணவுகள் தந்த ஊர் மக்களை பார்த்து சந்தோஷம் அடைய, ஊர் மக்களும் சந்தோஷம் அடைய, யா அல்லாஹ் தீனுடைய வேலையை நீ அவர்களுக்கு கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ், இந்த விழாவின் மூலமாக இந்த ஒன்று கூடலை ரஹமத்துடைய ஒன்று கூடலாக, உன்னுடைய பொருத்தத்தை பெறும் ஒன்று கூடலாக நீ ஆக்கி வைப்பாயா. அது சிறப்பாக செயல்பட யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நேரடியாக நீயே உதவி செய்தருள்வாயா. யாரெல்லாம் பொருளாதாரத்தின் மூலமாக வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்களோ உன்னுடைய ஹசானாவிலிருந்து அவர்களுக்கு நீ வாரி வாரி தருவாயாக, அள்ளி அள்ளி தருவாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளுடைய புகாரி ஷரீஃபுடைய வாசிப்பை அதில் தவறுகள் இருந்தாலும் தப்புகள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாமல் அதை நீ கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ், இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ், இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ், பணிந்து கேட்கிறோம், மன்றாடி கேட்கிறோம், எங்கள் துஆவை கபூல் செய்தருள்வாயா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.